அண்மை செய்தி. மருத்துவ பரிசோதனைக்கு பின்னரே அருணாச்சலம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டார் என்றும், தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை தற்பொழுது அருணாச்சலம் மரணம் குறித்து விளக்கம் அளித்துள்ளது. மற்ற கைதிகளுடன் இயல்பாக நின்று பேசிக் கொண்டிருந்த போது திடீரென அவர் மயங்கி விழுந்ததாக காவல்துறை தரப்பில் தற்பொழுது விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் காவல்துறையினர் அருணாச்சலத்திற்கு முதலுதவி அளித்து தண்ணீர் கொடுத்தும் அமர வைத்துள்ளதாகவும் காவல்துறை தரப்பிலிருந்து தற்பொழுது விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அருணாச்சலம் மரணம் தொடர்பாக தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை தரப்பிலிருந்து தற்பொழுது விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அருணாச்சலத்தின் தந்தை புகாரின் பேரில் சட்டப்படி விசாரணை நடைபெறும் நிலையில் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை தரப்பிலிருந்து தற்பொழுது இந்த மரணம் குறித்த சில விளக்கங்களும் அளிக்கப்பட்டுள்ளது. அருணாச்சலம் கைது செய்யப்பட்ட போது அனைத்து நடைமுறைகளும் முறையாக கடைபிடிக்கப்பட்டதாகவும் காவல்துறை தரப்பிலிருந்து தற்பொழுது கூறப்பட்டிருப்பதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மோகன்ராஜ் இணைப்பில் உள்ளார். மோகன்ராஜ், வணக்கம். தற்பொழுது அருணாச்சலம் மரணம் குறித்து காவல்துறை தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக தூத்துக்குடி அமுதநகர் பகுதியைச் சேர்ந்த அருணாச்சலம் மதுவிலக்கு அமலாக்கத்துறை சோதனையின் போது 180 மில்லிமீட்டர் அளவிலான 120 மதுபான பாட்டில்கள் சட்டவிரோதமாக வைத்திருந்தது கண்டறியப்பட்டதால் தூத்துக்குடி தென்பாக காவல் நிலையத்தில் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தை பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட பின்னர் சட்டப்படி பின்பற்ற வேண்டிய அனைத்து நடைமுறைகளும் முறையாக கடைபிடிக்கப்பட்டதாகவும் அவரது உடல் சோதனையானது காணொலி பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்ட விவரம் அவரது குடும்பத்தினருக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டது என்றும், அதனைத் தொடர்ந்து கடந்த 17ஆம் தேதி மாலை 5:50 மணி அளவில் அவரை தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து செல்லப்பட்டது. பரிசோதனைக்கு மேற்கொண்ட மருத்துவர் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த தகுதியுடையவர் என சான்று அளித்ததுடன் அவரது உடலில் எவ்வித வெளிப்புற காயங்களும் இல்லை என மருத்துவர் சான்றளித்துள்ளார். மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் மேற்கொள்ள வேண்டிய சட்ட நிறைவு செய்வதற்காக அவர் மீண்டும் காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டு அப்போது காவல் நிலையத்தில் இருந்த பிற கைதிகளுடன் காவல் நிலைய லாக்அப்பில் வைக்கப்பட்டார். லாக்அப்பில் இருந்தபோது மற்ற கைதிகளுடன் இயல்பாக நின்று பேசிக் கொண்டிருந்த அவர் திடீரென தானாக மயங்கி கீழே விழுந்தார். இச்சம்பவம் லாக்அப் முன்புறத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதையடுத்து காவல்துறையினர் உடனடியாக அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து குடிநீர் வழங்கி பாதுகாப்பாக அமர வைத்துள்ளனர். காவல் நிலைய வரவேற்பு பகுதியில் இருந்து அவரது தாயாரும் உடனடியாக வரவழைக்கப்பட்டு அதன் பின்னர் அவரது உடல்நிலை நன்றாக இருந்தால் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவரை ஜாமீனில் விடுவிக்கப்பட்டு தொடர்ந்து மருத்துவ பரிசோதனைக்கு அவரது உறவினருடன் அனுப்பி வைக்கப்பட்டதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் மருத்துவமனை அருகே அவர் மீண்டும் மயங்கி விழுந்ததாக அவரது உறவினர்கள் காவல்துறையினருக்கு தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று சிகிச்சையின் போது அவருக்கு மருத்துவ நடைமுறை மேற்கொள்ளப்பட்டதாகவும் மருத்துவ சிகிச்சை பலனளிக்காமல் கடந்த 23ஆம் தேதி அவர் இறந்ததாக மருத்துவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக அவர் தந்தை அளித்த புகாரின் பேரில் வழக்குப்பதிவு செய்யப்பட்டு சட்டப்படி விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறையானது தற்போது விளக்கம் அளித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.